أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وآله وصحبه أجمعين إلى يوم الدين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லாம் புகழும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க சகோதரர்களே, वो फ्लो नहीं है उर्दू में, अभी आया नहीं वो. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் நிறைய நபிமார்கள் அம்பியாக்கள் பற்றி கூறியிருக்கின்றான். அவங்களுடைய கதைகளையும் அவங்களுடைய சம்பவங்களையும் நிறைய நம்மளுடைய சபவுக்காக வேண்டி நம்மளுடைய படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டியிருக்கின்றான். அல்லாஹுடைய அந்த தூதர்கள் நபிமார்களுடைய அந்த சம்பவங்களிலிருந்து நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் இன்றைக்கு ஃபிரௌன் தரும் பாடங்கள், ஃபிரௌனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு சில பாடங்கள், எனக்கு தெரிந்தது, எனக்கு புரிந்தது விஷயங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஃபிரௌனுடைய பெயர் நம்ம குரானில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 74 வாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் சுட்டி காட்டுறோம். 74 டைம்ஸ் குரானில். எதுக்கு அவ்வளோ டைம் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்கிறான் அப்படின்னா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் இன் த ஹோல் சாப்டர். ஒரு படம் அப்படின்னா ஒரு வில்லன், ஒரு ஹீரோ. ஸோ வில்லன்களே ரொம்ப மோசமான வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிரௌன். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறான். ஃபிரௌனுடைய அதனால தான் ஃபிரௌனுடைய பேரை அல்லாஹ் தஆலா அதிகமாக யூஸ் பண்ணுறான். அதே போன்று தான் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பெயரை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் அம்பியாக்களில் ரசூல்மார்களில் பார்த்தோம்னா அவருடைய பேர் தான் ரொம்ப அதிகமாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டியிருக்கின்றார். 136 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை யூஸ் பண்ணுறான். ஆக இந்த ஸ்டோரி இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஃபிரௌன் கிட்டேருந்து அவர் பனி இஸ்ரவேலர்களை அங்கேருந்து மீட்டு அவரை வேற ஒரு ஊருக்கு எகிப்திலிருந்து கொண்டு போனதும் அந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்ததே, புரிந்தது. ஆக நல்லவர்களை பற்றி தான் நம்ம குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான் என்றால் இல்லைன்னா கிடையாது. நல்லவர்களை பற்றி சுட்டி காட்டியிருக்கின்றான், தீயவர்களை பற்றி சொல்றான். நல்லவர்கள் இடத்துல அந்த சம்பவத்திலிருந்து நம்ம நிறைய படிப்பினை கிடைக்குது, தீயவர்களுடைய அந்த இதெல்லாம் நம்ம படிப்பினை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், டூஸ் என்ன பண்ணணும், டோன்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ரொம்ப அதிகமாக குர்ஆன்ல சொல்றான் அப்படி சொல்லி பார்க்கும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக ஒரு சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட அவருடைய உற்றார்கள், உறவினர்கள், அவர் கூட இருந்தவர்களே பனி இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாமை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், குறைஷிகள், அவருடைய சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டார்ச்சர் பண்ணாங்க சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருக்கின்றார். ஃபிரௌன் இடத்திலிருந்து நமக்கு ஃபிரௌன் எனக்கூடிய அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் ரொம்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெறுக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் யார் என்றால் ஃபிரௌன். எந்த அளவுக்கு என்றால் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் அந்த வந்தார். எங்க ஃபிரௌன் சொல்றான் மூழ்கடிக்கப்படும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றான், மூசாவே உன்னுடைய இறைவனை, உன்னுடையும் ஹாரூனுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான். அங்க அந்த விஷயங்கள் எங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் ஒரு பிடி மண்ணை எடுத்து அவருடைய வாயில் போட்டதாக நம்ம பார்க்கிறோம். எங்க அவன் இஸ்லாத்துக்கு வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்துல அவ்வளவு மோசமானவன், அவ்வளவு வெறுத்தாங்க. பூமியில் உள்ளவர்களும் விண்ணில் உள்ளவர்களும் அந்த ஃபிரௌனை அவ்வளவு வெறுத்தாங்க. அவர் அந்த ஒரு
ஒரு மனிதரிடத்திலிருந்து நமக்கு எந்த மாதிரியான படிப்பினைகள் நமக்கு வந்து கிடைக்கும் என்று பார்க்குமேயானால் ஒரு சில படிப்பினைகள். முதலாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நடக்கணும் நாடிட்டான் என்றால் அது நடந்தே தீரும். அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு விஷயத்தை தடுக்க விரும்புகின்றானோ, நடக்கக்கூடாது என்று முடிவு செய்கின்றானோ, அது நம்ம எவ்வளோ பேர் சேர்ந்து எவ்வளோ பவர்ஸ் இருந்தா கூட அது நடக்க முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கின்றது. ஃபிரௌன் வந்து அவனுடைய நோக்கமே என்ன இருந்ததுன்னா, குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும். ஏன் கொல்ல வேண்டும் என்று பார்க்குமேயானால், அவனுக்கு அந்த சூனியக்காரர்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு எதிரி வருவான், அவன் இந்த ஊர்ல தான் இருப்பான், அவன் பனி இஸ்ரவேலர்களில் ஒருத்தனாக இருப்பான், அவன் உங்களை கொல்வான் என்று சொன்ன உடனே அதை நம்பி எல்லா பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகளை கொன்னுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளும் கொன்னான். அவனோட டார்கெட்டே, அவனோட பிளானே, என்ன யாரும் பனி இஸ்ரவேலர்களோட குழந்தை என்ன கொள்ளிடக்கூடாது, இதுதான் அவனுடைய டார்கெட். ஆனா அல்லாஹ் என்ன நாடினான், பனி இஸ்ரவேலர் இருந்த ஒருவனாக இருக்கக்கூடிய மூசா தான் ஃபிரௌனை வந்து அவருடைய இதுக்காக, அவருடைய நோக்கத்திற்காக ஃபிரௌன் வந்து சாகடிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் நாடிட்டான். இது அவர் என்னென்னவோ செய்யறாரு. வஹாப் இப்னு முனப்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, 90,000 ஆண் பிள்ளைகளை ஃபிரௌன் கொன்று குவித்ததாக நமக்கு வந்து இருக்கின்றது. 90,000 மேல் சைல்ட்ஸ் வந்து ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி. எந்த அளவுக்கு என்றால், எந்த ஒரு பிள்ளை என்னை கொல்லக்கூடாது என்று அந்த ஃபிரௌன் நாடினானோ, அதே எக்ஸாக்டா அதே பிள்ளையை எடுத்து தன்னுடைய அந்த பேலஸ்ல, தன்னுடைய அந்த மஹால்ல வந்து வளர்க்கிறான் ஃபிரௌன். எந்த ஒரு இது பாருங்க, அந்த பெரியவர்கள், அந்த எகிப்தியர்கள், ஃபிரௌனுடைய சகாக்கள்லாம் வந்து ஃபிரௌன் கிட்ட சொல்றாங்க, நீங்க இதே மாதிரி எல்லா பேரை கொண்டுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு அடிமைகள் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க, நம்ம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நமக்கு இருக்கின்றது, நீங்க வந்து இந்த மாதிரி கொண்டுட்டே போனீங்கன்னா இளைஞர்கள் நம்ம இடத்த இல்லை, எல்லாம் வயது முதிர்ந்த மக்களாக மாறிவிடுகின்றார்கள், நமக்கு யாருமே வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி சொன்ன உடனே ஃபிரௌன் வந்து, அப்படியா, சரி ஓகே, ஒரு கன்செஷன் நான் தரேன். என்னவென்றால், ஒரு ஆண்டு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்கள், இன்னொரு ஆண்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பிறந்துதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசாவுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஒரு எந்த கன்செஷன் பீரியட் அந்த 1 year இருக்கோ அந்த டைம்ல அவர் பிறக்கிறாரு. அதனால அவர் கொல்லப்படல. அதுக்கு அடுத்த வருடம் பிறக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொன்று குவிக்க நாடினார்கள். அல்லாஹ் தாலா வந்து அவரை பாதுகாத்தார். சோ எந்த ஒரு அல்லாஹ் நாடிட்டானோ அதே வச்சு அல்லாஹ் தாலா வந்து ஃபிரௌனை வந்து என்னன்னாவோ ட்ரை பண்றான். எவ்வளவோ சம்பவங்கள் நம்ம வந்து பாக்குறோம் ஃபிரௌனோட காலத்துல. எது அவன் செய்யக்கூடாது நினைச்சானோ, ஆனா அல்லாஹ் அது செய்யணும்னு நினைச்சான். இப்போ அல்லாஹ் அது செஞ்சே தீர்ந்தான். நீங்க எவ்வளவு அதுக்கு முயற்சி செய்தாலும் சரியே எனக்கூடிய ஒரு படிப்பினை நமக்கு வந்து கிடைக்கின்றது. இரண்டாவது படிப்பினை நமக்கு ஃபிரௌனிடத்தில் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், யூ cannot கண்ட்ரோல் ஹார்ட்ஸ். உங்களால வந்து யாருடைய மனதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு மணி, எவ்வளவு வெல்த், எவ்வளவு ஹெல்த், எவ்வளவு பவர், எவ்வளவு ஆர்மி சோல்ஜர்ஸ் உங்ககிட்ட ஃபுல்லா உங்ககிட்ட இருந்தது. ஃபிரௌன் கிட்ட எல்லாமே இருந்தது. ஃபிரௌன் கிட்ட வந்து காரூன் இருந்தா, ஹாமான் இருந்தா, ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌன் என்பவன் வந்து பவர், ஹாமான் என்பவன் என்பது இன்டெலெக்ட். அவன் தான் ஃபுல் ஒரு ஐடியாஸ், ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, ஃபுல் பிளானிங், ஃபுல் எல்லாமே வந்து ஃபிரௌனுக்கு கொடுத்தது ஹாமான். அல்லாஹ் தஆலா ஹாமானை பத்தி குர்ஆன்ல சொல்லுவான். ஃபிரௌன் வந்து ஹாமானை பார்த்து சொல்லுவான், ஹாமானே, ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டு, இந்த மூசாவுடைய இறைவனை நான் ஏறி போய் பார்க்கிறேன். மூசா ஏதோ சொல்றானே, மேல அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டு, ஹாமானே ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டு, அது மேல ஏறி மூசாவுடைய இறைவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணவமா, ஒரு சர்க்காசமா, ரொம்ப ஒரு இதா வந்து ஃபிரௌன் சொன்னதாக ஹாமானுடைய சம்பவங்கள், ஹாமானோட பெரும் குரல் நிறைய இடத்துல இருக்கின்றது. காரூன் பத்தியும் அல்லாஹ் தஆலா சொல்றான். காரூன் என்பவனுடைய அந்த வெல்த், அந்த ஒரு இது வந்து எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டும் பொழுது சூரே கசஸ்ல 28வது சூராவுடைய கடைசி வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது காரூனுடைய ஃபுல் ஸ்டோரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். காரூன் வந்து எந்த அளவுக்கு பணக்காரனாக இருந்தான். காரூன் வந்து அவனுடைய வீட்டினுடைய செல்வத்தினுடைய அந்த கஜானாவுடைய அந்த சாபி, கஜானா கிடையாது,
அந்த கஜானா போட்டு பூட்டு அதோடைய சாவி வந்து பலமிக்க பலர் கஷ்டப்பட்டு எடுத்து செல்வதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். பலமிக்க நல்ல ஹெல்த்தியான மக்கள் அந்த பூட்டோடைய சாவியை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அல்லாஹ் தஆலா எப்படி வர்ணிக்கிறான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் குர்ஆன்ல அப்படியே இருக்கின்றது. பலமிக்க கூட்டத்தில் ஒரு பலர் அவருடைய சாவியை எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ சாவியே அந்த அளவுக்கு இருக்கின்றதுன்னா அவனுக்கு கஜானா எந்த அளவுக்கு. அவன் ஒரு முறை வந்து ஃபுல்லா அவனுடைய ஃபுல்லா அவனுடைய வெல்த் கில்த் எல்லாம் போட்டுக்கிட்டு வரும்போது மக்கள்லாம் சொல்றாங்க பார்த்து, ஆஹா வாழ்ந்தா காரூனை போன்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அப்படியே இருக்குது. அந்த சூரா கஸஸுடைய கடைசி வசனம், வாழ்ந்தால் காரூனை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அப்படியே காரூனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியில் இழுத்து விட்டோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவன் அப்படியே உள்ள இழுத்துட்டோம் நம்ம. அவனும் அவன் கிட்ட இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ், மூவிங் நான் மூவிங் எல்லா அசெட்ஸ் உள்ள போயிடுச்சு. அதே மக்கள் ஆஹா காரூனை போன்று வாழ வேண்டும் சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மக்கள் மறுபடியும் கூறுவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நல்ல வேளை அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான், காரூனை போல நம்ம ஆக்கல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வந்து இந்த காரூன், ஹாமான், ஃபிரௌன், இந்த முழு பலம் ஃபிரௌனுடைய ஆட்சியில சிவிலைசேஷன்ல ரொம்ப இருந்த போதிலும் அவனால தன்னுடைய மனைவியோடைய ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆசியா அம்மையாராக இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசை கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இறைவன் என்று சொன்ன அந்த ஃபிரௌன் தன்னுடைய வீட்டுடைய ரூமுக்குள்ள தன்னுடைய மனைவி சுப்ஹான ரப்பியல் ஆலா என சொன்ன அந்த மனைவி, இங்க அன ரப்புக்குமுல் ஆலா, அங்க சுப்ஹான ரப்பியல் ஆலா. எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் தான். தன்னோட மனைவியை கூட அவங்களால மாற்ற முடியாது, தன்னோட மனைவியோடைய ஹார்ட்டை கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாத விஷயமா இருக்கின்றது. எந்த ஒரு அம்மாக்களுடைய தாய்மார்களுடைய மனசை உடைக்க வேண்டும், அவருடைய குழந்தைகளை பறிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என நினைத்த அந்த ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை துன்புறுத்த வேண்டும் என நினைத்த அந்த ஃபிரௌன், அவங்களோட ஹார்ட்டை வந்து ஹர்ட் பண்ணணும் சொல்லி நினைச்ச ஃபிரௌன், அவங்க பச்சில் அந்த குழந்தையை அந்த பேஸ்கெட்ல வச்சு அந்த நைல் நதியில அவங்க விட்டாங்க. மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா வந்து மறுபடியும் அந்த குழந்தையை அவங்க கிட்டே கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, அது மிகப்பெரிய ஒரு பிளானிங், அல்லாஹ்வுடைய பிளானிங். அந்த குழந்தை அங்க போகுது, அந்த குழந்தை மறு அதே தாய் கிட்ட வருது. ஃபிரௌன் என்ன நினைக்கிறான், தாய்மார்களுடைய மனசு உடைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா வந்து அவனால ஹார்ட்டை வந்து உடைக்க முடியல. ஏன்னா அல்லாஹ் அவங்க ஹார்ட்டை மறுபடியும் அந்த குழந்தையை வச்சு, அந்த மூசா வச்சு மறுபடியும் பால் சுரக்க வைக்கின்றான். எந்த ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா குழந்தைகளையும் நான் வந்து கொன்று குவித்து விடுவேன் என்று சொன்னானோ, எந்த ஆண் குழந்தைகள் நான் எல்லாம் கொன்று குவித்து விடுவேன் என்று நினைத்தானோ, அவன் மனசுல என்ன பயம் இருந்தது, என்னை யாரோ கொல்ல போறாங்க, எல்லா ஆண் குழந்தை நான் கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக ஆசியா அம்மையார் கொண்டு வந்து காமிக்கும் பொழுது, இந்த குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சியாக மாறக்கூடும், இது நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லும் போது ஃபிரௌன் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கின்றான். எந்த ஆண் ஃபிரௌனுக்கு தெரியும் இந்த பனி இஸ்ரவேலோட குழந்தைன்னு தெரியும், ஆனாலும் நம்ம வீட்டுல வளர்றான், அதனால நம்ம கரெக்டா வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நியத்துல, எந்த மனசுல பனி இஸ்ரவேலோட குழந்தைகள் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு இருந்ததோ, அல்லாஹ் தஆலா அவனுடைய மனசே வந்து அது கண் குளிர்ச்சியாக மாத்தினான். ஆக ஃபிரௌனுடைய மனசே ஃபிரௌனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக அந்த அளவுக்கு அல்லாஹ் யாருடைய அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆக்கள்ல ஒன்று வந்து யா முகல்லிபுல் குலூப், ஓ டர்னர் ஆஃப் த ஹார்ட், மனதை திருப்புபவனே. அல்லாஹ் தஆலாவுடைய இரு விரல்களுக்கு நடுவில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஹதீஸுல் குத்ஸில, அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு நடுவில் எல்லா மனிதர்களுடைய இதயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் நாடினால் இப்படி திருப்பிடுவான், அல்லாஹ் நாடினால் இப்படி திருப்பிடுவான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க யா முகல்லிபுல் குலூப், ஓ டர்னர் ஆஃப் த ஹார்ட், சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய கல்பை தீனின் பக்கம் சப்பித்தாக ஆக்குவாய், ஸ்டெட்ஃபாஸ்டா ஆக்குவாயாக, ஸ்ட்ராங்கா ஆக்குவாயாக. இந்த பக்கம் மாத்திராத, நெகட்டிவ் பக்கம் பாசிட்டிவ் பக்கம் மாத்து அப்படி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துஆவை கேட்டதாக இது இன்னொரு ரிவாயத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். சோ எந்த ஒரு ஹார்ட்டையும் எந்த ஒரு மனசையும் யாராலையும் மாற்ற முடியாது, அது ஃபிரௌனாக இருந்தாலும் படியே சொல்லிட்டு ஒரு படிப்பினை நமக்கு ஃபிரௌனுடைய சம்பவத்துக்கு நமக்கு கிடைக்கின்றது. எப்படி வந்து மனதை மாற்ற முடியாதோ, மூன்றாவது படிப்பினை வந்து நீங்க மனதை கெடுக்கவும் முடியாது. யூ கேனாட் கரப்ட் சம்வன், உங்களால கரப்ட் பண்ண முடியாது. நீங்க நினைச்சா இது செய்யக்கூடாது, இது செய்ய அப்படி சொல்ல முடியாது.
தன்னுடைய மனைவியை அந்த இஸ்லாத்தை விடு, அல்லாஹ்வை நான் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொள் சொல்லிட்டு கரெக்ட் பண்ண நாடினான். ஆனா முடியல. எந்த ஒரு அடிமை பெண் ஃபிரௌனோட வீட்டுல இருந்தாலோ அந்த அடிமை பெண் நான் உன்னை கொன்னுடுவேன், உன் குழந்தைகள்லாம் கொன்னுடுவேன் சொன்னானோ மாற்ற முடியல. எந்த சூனியக்காரர்களை நீங்க மூசாவோட இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களா சொல்லும் போது ஆமாம் என்று சொல்லும் போது கூட அவருடைய கூட இல்ல நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னா கூட அவங்க அது கொஞ்சம் கூட கேரே பண்ணல. ஸோ யூ கேன் நாட் கரப்ட் சம்ஒன். நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, சொசைட்டி நமக்கு கெடுக்குது, டிவி நமக்கு கெடுக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கெடுக்குறாங்க சொல்லிட்டு இது ஒரு பங்கு ஆற்றினாலும் உங்களுடைய கரப்ஷன் உங்களுடைய மனசு கிட்ட தான் இருக்கு. நீங்க யாரும் என்ன கரப்ட் பண்ணிட்டான்னு நாளைக்கு மறுமையில போய் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு என்றால் திருக்குரான்ல நிறைய குத்துபாக்கள் இருக்கின்றன. அதுல ஒரு குத்பா ஷைத்தானுடைய குத்துபா. ஷைத்தானுடைய குத்துபா என்ன குத்துபான என்ன சொல்லணும், அவனுடைய சர்மன், அவனுடைய ஸ்பீச். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் அல்லா தஆலா குர்ஆன்ல அது இது பண்றான். நாளைக்கு மறுமையில எல்லா பேர் நின்ன பிறகு நரகவாசிகள் அல்லா தஆலா இவங்க நரகவாசிகள் இவங்க சொர்க்கவாசிகள் சொன்ன பிறகு நரகவாசிகள் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்களா, யா அல்லாஹ் இந்த ஷைத்தான் தான் எங்களை வழி கெடுத்தான், இவனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படி சொல்லும் போது ஷைத்தானுடைய ஸ்பீச் ஆரம்பிக்கும். அது அல்லாஹ் தஆலா ஒரு பேஜ் அளவு குர்ஆன்ல கொடுத்து சுட்டிருப்பான். ஸ்பீச், தி ஸ்பீச் ஆஃப் ஷைத்தான். எந்த அளவுக்கு சொன்னா, நான் உங்களை எதுவுமே செய்யல, நான் எதுவுமே செய்யல, உங்களை விட நான் அல்லாஹ்க்கு அதிகமா பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன், நான் உங்களை எதுவுமே சொல்லல, உங்களை தீமையின் பக்கம் வாருங்கள் என்று மட்டும்தான் நான் சொன்னேன், நீங்க தான் வந்தீங்க. யூ டோன்ட் ஹேவ் லாஜிக், யூ டோன்ட் ஹேவ் கிரிட்டிக்கல் திங்கிங், யூ டோன்ட் ஹேவ் லாஜிக்கல் ரீசனிங், உங்களுக்கு யோசிக்கக்கூடிய அறிவு இல்லையா, நான் உங்களை எதுவுமே பண்ணல, ஐ எம் எஸ்கேப்பிங். எனக்கு தெரியும் நரகத்துக்கு தான் நான் போவேன்ட்டு, ஆனா நான் உங்களே இழுத்துட்டு போறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணேன், நீங்களே விழுந்தீங்க குழியில அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு குத்துபாவை ஷைத்தான் நாளைக்கு மறுமையிலே ஆற்றக்கூடியதாக திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். So you cannot say someone has corrupted me, rather we are corrupting our heart because of n number of other reasons. So இது நம்ம யோசிக்க வேண்டும். இது ஃபிரௌனிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். இன்னொரு பாடம் ஃபிரௌனிடத்தில் கிடைக்கக்கூடிய இன்னொரு பாடம் இந்த ஜாலிம்கள், இந்த டிக்டேட்டர்ஸ், ஆட்டோகிராட்டிக் டிக்டேட்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய அந்த இன்ஜஸ்டிஸ், அவங்களுடைய அப்ரெஷன், இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இது நமக்கு ரொம்ப 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 ஒரு கோரான ஒரு படிப்பினை ஃபிரௌனோடதுல இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு நாளைக்கு நம்ம யார் வேணா இருக்கலாம், நமக்கு முன்னாடி அவங்க அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், கொடுமையாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும், அவர்களை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. நம்மளால என்னப்பா செய்ய முடியும், நம்ம ஒரு ஆளு. ஃபிரௌனுடைய அந்த ஃபிரௌன் எல்லாம் ஒரு திருவிழாவை கூப்பிடுறான். யாருக்கு? மூசா வெர்சஸ் ஃபிரௌன், அந்த மாதிரி ஒரு போட்டி. என்ன போட்டி? நீ பாம்பை போடுறியா, நான் பாம்பை போட்டுட்டுமா, உன்னுடைய கம்ப போடுறியா, நான் கம்ப போட்டுட்டுமா. என்ன சம்பவம் நடந்தது? மூசா ஃபர்ஸ்ட் ஹாரூன் கூட வராரு, ஃபிரௌன் இடத்துல அந்த 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 கோர்ட்ல அந்த பேலஸ்ல பேசுறாரு. அப்போ ஃபிரௌன் என்ன உன்கிட்ட என்ன இருக்கு அத்தாட்சி அப்படின்னு சொல்லும் போது, என் கையில இந்த கைத்தடி இருக்கின்றது, கைத்தடியை கீழே போடுறாரு, பாம்பா மாறுது. அப்போ ஃபிரௌனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள், அப்போ சூனியம் தான் ரொம்ப ஃபேமஸ், சூனியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, ஃபிரௌன் சொல்றான், இதெல்லாம் என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு, என்னோட சூனியக்காரர்களை நான் அனுப்புறேன் பாரு. அவங்க போறாங்க, அவங்கள பாம்பு போடுறாங்க, கொம்ப போடுறாங்க, பாம்பா மாறுது. ஆனா மூசாவுடைய பாம்பு அந்த சூனியக்காரர்களுடைய பாம்பை தின்று விடுகின்றது, கொன்று விடுகின்றது. இது நம்ம பார்க்கணும். ஃபிரௌனுக்கு ஓ நீ என் மேஜிஷியனோட நீ பெரிய மேஜிஷியனா, சரி ஓகே அப்படின்னா வா, ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி வச்சுக்கலாம், நீ இன்னும் ப்ரிப்பேர்டாவா, நானும் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வரேன், எல்லா ஊர் மக்களையும் கூடுவோம் இந்த மைதானத்துல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌனே, அதாவது செல்ஃப் கோல் சொல்லுவாங்கல்ல, அவனே அவன் டீமுக்கு கோல் அடிச்சுக்கிற மாதிரி அவன் என்ன பண்றான், ஊர் மக்கள் எல்லா பேரையும் கூப்பிடுறான், எல்லா பேர் வராங்க, ஃபிரௌன் தான் ஜெயிப்பான், ஃபிரௌனோட சூனியம் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைத்தடியை போடுகின்றார்கள், சூனியக்காரர்கள் அவங்க கைத்தடியை போடுகின்றார்கள், அவங்கள நிறைய பாம்புகளாக மாறுகின்றன. மூசா தன் கைத்தடியை போட்டோன்னே எல்லாத்தையும் அது சாப்பிட்டு. சூனியக்காரர்கள் இது பார்த்த உடனே, அந்த சூனியக்காரர்களுக்கு எல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த பெரிய சூனியக்காரர்கள் இது பார்த்த உடனே, அல்லாஹு அக்பர், இது சாதாரண ஒரு மேஜிக்கே கிடையாது, இது உண்மையாக ஒரு இறைவன் மட்டும்தான் செய்ய முடியும். ஆக உடனே சஜ்தால விழுந்துடுறாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறது. சூரா தாஹால
70வது அத்தியாயம் எடுத்து படிச்சு பாருங்க. சூரா தாஹா 20வது சூரா 70வது அத்தியாயத்திலிருந்து 76வது அத்தியாயம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்டோரி அப்படியே அழகா சொல்லுவாங்க. சூனியக்காரர்கள் சஜ்தால விழுந்து விடுகின்றார்கள். மக்கள்லாம் பாக்குறாங்க, என்னடா நாங்க பெருசா நினைச்சது சூனியக்காரர்களை, இவங்களே சஜ்தால விழுந்துடுறாங்க. அப்போ ஃபிரௌன் கேட்கறான், நீங்க யாரை கேட்டு சஜ்தால விழுந்து, நீங்க ஏன் ஆளுங்க, நீங்க சஜ்தால விழுறீங்களா? என்கிட்ட பர்மிஷன் வாங்காமலே நீங்க எப்படி சஜ்தால விழுந்தீங்க? உங்களுடைய மாறு கை மாறு காலை நான் வெட்டுவேன் என்று இதே வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அங்க சுட்டி காட்டுறான். ஃபிரௌன் சொல்றான், உங்க மாறு கை மாறு கால், அதாவது ஆல்டர்னேட், ரைட் கையை வெட்டினா லெஃப்ட் காலு, லெஃப்ட் கையை வெட்டினா ரைட் காலு. இது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட், ரொம்ப ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட். ஒரு ரெண்டுமே ஒரே பக்கம் வெட்டினீங்கன்னா நீங்க கொம்பு வச்சு ஏதாவது வச்சு நீங்க யூ கேன் ஸ்டில் வாக். ஆனா ஒரு கையும் ஒரு காலும் ஒரு பண்ண இம்பேலன்ஸ் ஆயிடும் உங்க பாடி. இந்த கால் இந்த கை உங்க பாடி பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். யூ ஹேவ் டு பி பெட் ரிடன். நீங்க படுத்த படுக்கையா நீங்க மாறிவிட வேண்டும். உங்க வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு உங்களை நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் சொல்லும் போது அந்த சூனியக்காரர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நமக்கு படிப்பின். அவங்க என்ன சொன்னாங்க, ஃபிரௌனே நீ என்ன அதிகமா செஞ்சிட முடியும், அதிகமா நீ என்ன செஞ்சு, இந்த உலகத்தில் எங்களுக்கு நீ பனிஷ்மெண்ட் தர முடியும், இந்த உலகத்தில் நீ எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் இவ்வளவு நாள் இந்த தவறான இந்த சூனியம் செஞ்சோம் பாத்தீங்களா, இதுக்கு எல்லாம் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஷஹீத் ஆயிடுறாங்க. ஃபிரௌன் கொன்னுறான் அவங்கள. ஆனா மக்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க இஸ்லாத்துக்கு இந்த கொடுமை பார்க்கும்போது. So when injustice is happening, when oppression is happening, if you speak aloud, many people will get attracted to Islam. இப்போ பலஸ்தீன்ல நம்ம பார்க்கிறோம், காசால நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க உலகத்துல நீங்க எடுத்து நீங்க நம்ம வெறும் பலஸ்தீன் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க அப்படியே மேல போகும்போது ஒரு ஈகிள்ஸ் வியூ நீங்க பார்க்கும் பொழுது பலஸ்தீன் வந்து சின்ன ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் தான். அது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு புரியாது. நான் பின்னாடி அதை சொல்றேன். சோ அநியாயக்காரர்களிடத்தில் நீங்கள் எதிர்த்து பேச வேண்டும். இன்னொரு சம்பவம் என்னவென்றால், ஃபிரௌனுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் இதே மாதிரி என்னவென்றால், அந்த த ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆஃப் ஃபிரௌன் உடைய டாட்டர், ஃபிரௌனுக்கு ஒரு மகள் இருந்தார். அவருக்கு முடி வாருவதற்காக வேண்டி ஒரு அடிமை பெண் இருந்தார். இது வந்து சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. சோ இது அந்த அந்த அடிமை பெண் என்ன பண்றா, அவங்கள வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லுவாங்க. அவங்க முடி வாரிட்டு இருக்கும்போது அந்த சீப்பு கீழே விழுந்துருக்கு. பிஸ்மில்லா அப்படின்றாங்க. அது எடுக்கும்போது பிஸ்மில்லா அப்படின்றாங்க. அப்போ அந்த ஃபிரௌனுடைய மகள், நீங்க பிஸ்மில்லானா இந்த நேம் ஆஃப் காட், நீங்க அந்த யார அல்லாஹ்னு யார சொல்றீங்க, எங்க அப்பாவை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறா. இல்ல, உங்க அப்பாவையும் என்னையும் இது வச்சு பிறக்க வச்சு பரிபாலித்து இருக்கக்கூடிய அந்த ஓர் இறைவனை நான் சொல்றேன்னு சொல்லும் போது, அப்படியா, அப்ப நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், இந்த அப்பா கிட்ட போய் மாட்டி விட்டுறேன். அப்போ அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த அடிமை பெண்ணை வந்து ஃபிரௌன் கூப்பிடுறான். அவருக்கு ஒரு 4-5 குழந்தைங்க. அந்த 4-5 குழந்தைங்களையும் கூட்டு வர சொல்றான். ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்போ இல்லை எண்ணெயோ ஏதோ வந்து பண்ண வைக்கிறான். அது கப 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 கபன்னு நல்லா ஹைட்டா நல்லா ஜாஸ்தியா வரும்போது ஃபிரௌன் கேட்கறான், நீ வந்து என்னதான் அன ரப்புக்குமுலால, நான் தான் இறைவன், நீ என்னதான் வணங்க வேண்டும் அப்படி சொல்லுவோம். அந்த பெண்மணி, இல்ல அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன், மூசாவோட இறைவன் தான் என்னுடைய இறைவன் அப்படி சொல்லும் போது, நான் உன் குழந்தைகள்லாம் வந்து போட்டுருவேன் நெருப்புல, இல்லை அந்த எண்ணெயில போட்டுருவேன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பெரிய குழந்தைய தூக்கி ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி போடுறாங்க. 2வது 3வது இன்னும் ஒவ்வொரு குழந்தையா கண்ணுக்கு முன்னாடி அப்படியே எலும்பா மாறி பொசுக்கி போகுது தன்னுடைய தாய் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிறு குழந்தை, பால் குடிக்கக்கூடிய சின்ன குழந்தை அவங்க மடியல்ல இருக்கும்போது அவங்கள எடுக்கிறாங்க போடுறதுக்கு. அவங்கள போடும்போது தாயோடைய மனசு கொஞ்சம் இதாகுது, தடுமாறுது, கியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தை பேசியதாக நம்ம ஹதீஸ்ல இருந்து பார்க்கலாம். ஒரு 3 குழந்தையோ 4 குழந்தைகளோ பேசியிருக்கின்றார்கள் குழந்தை பருவத்திலே. ஈசப்னு மரியம், அந்த யூசுஃபோடைய அந்த டைம்ல ஒரு குழந்தை, அப்புறம் இந்த குழந்தையெல்லாம் பேசியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த குழந்தை வந்து, அம்மா நீ பயப்படாத, இதை விட நாளைக்கு மறுமையோட வீடு தான், மறுமை தான் நமக்கு சிறந்தது, நீ பயப்படாத, நாளைக்கு நமக்கு வெற்றி, நாளைக்கு மறுமையில சொல்லிட்டு குழந்தை பேசியதாக அந்த அம்மாவுக்கு ஒரு பூஸ்ட் மோட்டிவேஷன் கிடைச்சதாகவும் அந்த குழந்தையும் தூக்கி போட்டு அந்த அம்மாவையும் கடைசியாக ஷஹீதாக்கி. So you have to stand steady in front of the oppressors. We should not fear அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது இந்த டைம்ல வந்து நம்ம ஃபிரௌன் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டானோங்கிற, ஃபிரௌன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான்னு கிடையாது. ஃபிரௌன் இங்க ரொம்ப சின்னதாயிட்டான். சூனியக்காரர்களுக்கு வந்து சஜ்தா செஞ்ச உடனே, சூனியக்காரர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே ஃபிரௌன் ரொம்ப பெருசாகல, ஃபிரௌன் ரொம்ப சின்னதாயிட்டான்.
எல்லா பேரோட பார்வையில ஃபிரௌன் ரொம்ப சின்னதா ஆயிட்டான், கொஞ்சம் கூட ஒரு தூசி மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்லாம ஆயிடுச்சு. அந்த பெண் வந்து என் குழந்தைய நீ சாவடிச்சாலும் பரவாயில்ல, நான் இதுலதான் இருப்பேன், இஸ்திகாமத்தை தான் இருப்பேன்னு சொல்லும் போது ஃபிரௌனுடைய அங்க அகங்காரம் அங்க அப்படியே உடஞ்சி விடுகின்றது. ஆசியா அம்மையார வந்து ஃபிரௌன் வந்து நிக்க வச்சு அவங்களை கொல்ல போறேன் அப்படி சொல்லும், தான் மனைவியை கூட கொல்ல போறேன்னு சொல்லும் போது கூட அந்த மனைவி என்ன சொல்றாங்க, கொல்றதுக்கு முன்பாக அவங்க தலையில் அவங்க ரூஹு பிரியறதுக்கு முன்பாக அவங்க சொல்றாங்க, யா அல்லா, அவங்க கேட்ட துவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறார். ஆசியான்னு பேர் யூஸ் பண்ணாம ஃபிரௌனுடைய மனைவி அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து இம்ரத்துல் ஃபிர்அவுன் சொல்லுவான். இம்ரத் அப்படின்னா மனைவி. சோ இம்ரத்துல் ஃபிர்அவுன் கூறிய துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுகின்றார். என்ன கேட்கிறான், இறைவா அல்லாஹ்வே, உனக்கு பக்கத்தில் சுவனத்தில் எனக்கு ஒரு வீடை கட்டுவாயாக என்று அவங்க துவா கேட்டதாக குர்ஆன்ல இருக்கின்றது. அவங்க ரூஹ் பிரியறதுக்கு முன்பாகவே ஆசியா அம்மையார் தன்னுடைய வீட்டை கண்டு கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். She saw her own house which she will live on the hereafter. So அல்லாஹ் சுப்ஹானஹு ஃபிரௌன் அங்க ஆசியா அம்மையாரை கொன்றான். அங்கேயும் அவன் ரொம்ப சின்னதாயிட்டான். அவன் நினைப்பான் நான் கொன்னுட்டேன், நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பட் he became very helpless. அவன் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப வேஸ்டான ஒரு இதாக வந்து மாறினதாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த படிப்பினை. இன்னொரு படிப்பினை, 5வது படிப்பினை நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த சாதனங்கள் இருக்கின்றது பாத்தீங்களா. ஒவ்வொரு சாதனமும் நம்ம பார்க்கிறோம், ஃபேனுனா சுத்தணும், காத்து தரணும், நெருப்புனா சுடணும், இது பண்ணணும். ஆனா அல்லாஹ் தஆலா அதோட ஷிஃபத்துகளை அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்துவான். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது வேணா எப்படி வேணா மாத்துவான். ஃபிரௌன் என்ன நினைச்சான், இந்த எல்லா குழந்தைகளை வந்து நான் வந்து கொன்று குவித்து என்ன பண்ணா, இந்த ஆறுல வந்து நான் போட்டுருவேன், நைல் நதியில போட்டுட்டு நைல் நதி ஃபுல்லா குழந்தைகளுடைய டெட் பாடிஸ எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நைல் நதிய மூசாவை அதிலேயே அமிச்சு அல்லாஹ் தஆலா வந்து அதோடைய ஷிஃபத்தை மாத்தி அதே மூசா ஃபிரௌனோட வீட்டுல போய் வளர்ந்து அவரே வந்து திருப்பி கொன்றான். எந்த அளவுக்கு என்றால், எந்த அசா ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அசா, அந்த கம்பு அவர் கையில இருந்தது பாத்தீங்களா, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சூரே தாஹாலையோ சூரே கசஸ்ல சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மூசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ்வை பார்க்க போகும்போது அந்த தூர் சீனா மலைக்கு போகும்போது அங்க ஒரு நெருப்பு கண்டுவார், நெருப்பை பார்ப்பார். அவர் நெருப்பை பார்க்கறதுக்கு போகும்போது அங்க வந்து மூசாவே, நான் தான் அல்லாஹ் உன்னுடைய இறைவன், உன்னுடைய காலணிகளை கைட்டிட்டு உள்ள வருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய ஆர்டர் டு அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆர்டர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் வந்து லா ஷரீக்கு பில்லா, அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காத கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவானா, அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா பேசினது மூசா கிட்ட. ஏன்னா மூசா இஸ் எ கலிமுல்லா, மூசாவுடைய நிக் நேம் கலிமுல்லா, ஹூ ஸ்போக் டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஓகே, அல்லாஹ் கிட்ட டைரக்டா பேசினவர். அப்ப அல்லாஹ் கிட்ட என்ன அவர் ஃபர்ஸ்ட் பேசினார்னா, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்றான், நான் தான் அல்லாஹ், மூசாவே இது துவா எனக்கூடிய ஒரு புனிதமிக்க ஒரு இடம், உன்னோட காலணிகளை கைட்டிட்டு வரும். ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்க எடுத்து பாருங்க குர்ஆன்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் தான் இறைவன், நீ தான் நபி, உனக்கு இந்த அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட், கோ டு ஃபிரௌன், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் காலனி, ஃபர்ஸ்ட் கிளீன்லினஸ், ஃபர்ஸ்ட் தஹாரா, ஃபர்ஸ்ட் கிளீன்லினஸ், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். கிளீனாவே இல்லை நீயும் பிசிக்கலா கிளீனா இல்ல, உன்னுடைய ஹார்ட்டும் கிளீனா இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் வந்து நீங்க குர்ஆனையும் எவ்வளவுதான் ஹதீஸையும் போட்டாலும் அது வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஸ்ட் அங்க அது சொல்றான். அதுக்கப்புறம் வந்து சொல்றான் எந்த அளவுக்கு என்றால், மூசாவே உன் கையில் இருப்பது என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்பான், உன் கையில் இருப்பது என்ன. அப்போ மூசாக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் பேசுறான், என்னோட இறைவன் என்கிட்ட பேசுறான், என் கையில இருப்பது என்னன்னு கேட்கறான். அப்போ மூசா ஸ்டார்டட் லிஸ்டிங் அவுட், அல்லாஹ் இதை வச்சு நான் வந்து இலை தலைகளை வந்து எடுத்து என் ஆடுக்கு தருவேன், நான் ஆடு மேய்க்கும் போது இது வந்து இது பண்ணுவேன், ஏதாவது ஆடுக்கு ஏதாவது இது வந்துச்சுன்னா அது துரத்தி விடுவேன், ஓனாய் வந்துச்சுன்னா இது பண்ணுவேன், அப்புறம் வேற வேற விஷயங்கள்லாம் செய்வேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அல்லாஹ் கிட்ட பேசுறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அல்லாஹ் கிட்ட வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசாவே அந்த கைத்தடியை கீழே போடு. போட்ட உடனே பாம்பா மாறுது. அவர் பயந்து ஓடுறாரு. மூசா பயந்து ஓடாது, அதை பிடிச்சோன்னா மறுபடியும் ஆயிடுது. சோ ஒரு அசாவுடைய, ஒரு கம்புடைய, ஒரு கைத்தடியுடைய ஷிஃபத் கேரக்டர் என்ன, அது ஒரு உட்டு, அவ்வளவுதான். அல்லாஹ் தான் பாம்பா மாத்துறான். ஒரு அசாவுடைய ஷிஃபத் என்ன, அல்லாஹ் தஆலா இப்படி நீட்டுன்னு சொல்றான். இது நீட்டுன உடனே அந்த ரெட் சி, அந்த கடல் ரெண்டாக பிளக்கப்படுகின்றது, அடிக்க சொல்றான். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கடலுடைய மெயினான ஒரு ஷிஃபத் என்ன,
அது வந்து பெரிய பெரிய ஷிப்ஸையோ பெரிய பெரிய கப்பல்களையோ ஏற்று செல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கின்றது. அங்க மனிதர்கள் நடக்க முடியுமா? தண்ணியில கடல்ல நடக்க முடியாது. ஆனா அந்த கடலுடைய ஷிஃபத் அல்லாஹ் தஆலா வந்து அதை பிளந்து நடக்க விட்டான். சோ ஃபிரௌனுடைய அந்த வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைச்ச இன்னொரு சம்பவம், இன்னொரு படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் தஆலா எதனை எப்படி வேணா மாத்துவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்டான், நெருப்போட ஷிஃபத்து அவரை எரிக்க வேண்டும். ஆனா நெருப்பு வந்து ஒரு பூஞ்சோலையாக மாறிவிட்டது. நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக மாறிவிடுவையாக சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். So Allah Ta'ala can change the property, any property of any things, living things or non-living things. Allah can do that. So அது வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். So இன்னொரு படிப்பினை வந்து அல்லாஹ் தஆலா வந்து சூரே அன்ஃபால்ல சொல்லும்போது வயம்குரூன வயம்குருல்லாஹ வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, சூழ்ச்சியாளர்களுக்கு எல்லாம் சூழ்ச்சியாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். நீங்க சூழ்ச்சி செய்றீங்க, அது பண்ணிடலாம், இது பண்ணலாம், அவனை கொண்டுடலாம், இவனை கொண்டுடலாம், அது பண்ணிடலாம், இது திருப்பிடலாம், இது இந்த ஊரை பிடிச்சிடலாம், அந்த ஊரை பிடிச்சிடலாம், இவங்களை கொண்டுடலாம், என்னென்னோ பிளான் பண்ணுவீங்க. ஆனா அதற்கும் மேல அல்லாஹ் ஒரு சூழ்ச்சியாளனாக இருக்கின்றான். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சூழ்ச்சியாளராக இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி தான் வெற்றி பெறும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயம்குரூன வயம்குருல்லாஹ், நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்க, நானும் சூழ்ச்சி செய்றேன். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி மட்டும்தான் கைராக மாறும், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி மட்டும்தான் வெற்றியாக மாறும் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றான். இதுல இருந்து நமக்கு வந்து எவ்வளவோ வந்து சூழ்ச்சிகள் செய்யறாங்க ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும், அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த மக்களாக மாறினாங்க. ஃபிரௌன் வந்து தன்னுடைய அந்த 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 மெஜிஷியன்ஸை வச்சு, சூனியக்காரர்களை வச்சு மூசாவை ஒண்ணும் இல்லாம ஆக்கலாம்னு சூழ்ச்சி பண்ணா. ஆனா நைட்டோட நைட்டா மைதானத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவனுக்கு அல்லாஹ் வேற ஒரு சூழ்ச்சி செஞ்சான். சூனியக்காரர்களை இஸ்லாம் பயங்கர ட்விஸ்ட், எதிர்பார்க்காத ஒரு அன்சர்டைனா இருக்கக்கூடிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் அங்க என்னன்னா அல்லாஹ் தஆலா பார்த்துவான். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாது, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க கொண்டு வருவான் என்று நம்ம வந்து பார்க்கின்றோம். சோ இது வந்து அல்லாஹ் கிட்ட கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைகணம் உங்களை குஃபுருக்கு கொண்டு செல்லும். ஃபிரௌனுக்கு வந்து எந்த அளவுக்கு அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டது. ஃபிரௌனுக்கு வந்து நல்லதா சொன்னாங்க, கோவமா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா வந்து மூசா வந்து சொல்றாங்க, மூசா ஃபிரௌனே எங்களுக்கு பனி இஸ்ரவேலர்களை எங்க கூட அமுச்சு விட்டுரு இப்படிதான் சொன்னாங்க. ஆனா அவன் அனுப்ப மாட்டேன். அல்லாஹ் தஆலா வந்து ஒரு படிப்பினை கொடுத்தான், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? அங்க நைல் நதி ஃபுல்லா ரத்தமாக மாறிடுச்சு. ஒண்ணு இல்ல எங்களை மன்னிச்சிரு, நீ கூட்டு போ, ஆனா இந்த தண்ணியை மட்டும், என்ன தண்ணி தான் ரொம்ப முக்கியம், நைல் நதி தான் ஃபுல்லா சிவிலைசேஷன், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் தவளைகள் வந்துருச்சு, பேனு, வெட்டு கிளிகள், இந்த மாதிரி ஒண்ணுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அப்ப கூட அவன் வந்து திருந்தவே இல்லை. அவனுடைய அந்த ஆணவம் வந்து அவனுக்கு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. குஃபுருக்கு மேல குஃபுரு. எல்லாம் அவனுடைய மனைவி எல்லா பேரும் வந்து சொல்றாங்க, விட்டுருங்க, அவங்க போயிட்டா போதும், நீங்க அவங்களை விட்டுருங்கன்னு சொல்லும் போது இல்ல அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் அந்த கடைசி வரைக்கும் கூட அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நீங்க பார்த்தோம்னா, அந்த குறைஷிகள் வந்து கேட்டாங்க, முஹம்மதே நீ உண்மையான ஒரு நபியாக இருந்தால் எங்க இந்த சந்திரனை பிளந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் கிட்ட பர்மிஷனோட அந்த சந்திரனை இரண்டாக பிளந்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம். த மூன் ஸ்பிளிட் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்கு. ஸோ ஹவு அந்த அல்லாஹ் தஆலா மூன் ஸ்பிளிட் ஆன பிறகு தான் கண்களால சந்திரன் ரெண்டாக பிளந்து போய் மறுபடியும் வந்து ஒட்டினது வந்து அவங்க பார்த்தாங்க. பார்த்த பிறகு கூட இல்ல நீ ஏதோ மேஜிக் பண்ணிட்ட, என் கண்ணில் ஏதோ நீ திரை போட்ட, அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புக்கு சொப்பா வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லி ஏமாத்திட்டு. ஆக உங்களுடைய அந்த ஆணவம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஈகோ என்ன பண்ணோம்னா அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணிடும். உங்க மனசை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, அவர்களுடைய மனதில் நாம் பூட்டு போட்டு விட்டோம். அவங்க மனசை அல்லாஹ் தஆலா பூட்டு போட்டுட்டான். அந்த பூட்டு அல்லாஹ்வுடைய பூட்டை யாராலையும் திறக்க முடியாது, அல்லாஹ் நாடினாலே என்று. ஸோ ஒன்ஸ் பூட்டு போட்டாச்சுன்னா அது திறக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி போட்டுருவோம், அபூ ஜஹலுக்கு போட்ட மாதிரியும். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அபூ ஜஹலுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கு அதிகமான முறை அபூ ஜஹலோட வீட்டுக்கு போய் இஸ்லாத்துடைய தாவத்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அவன் கடுப்பாயிட்டானா, முஹம்மதே என்னை விட்டுரு, எனக்கு தெரியும் நீ தான் நபின்னு எனக்கு தெரியும், உன்னுடைய அல்லாஹ் தான் அல்லாஹ்னு எனக்கு தெரியும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன கூப்பிட்டு கேட்டா, ஆமா எனக்கு முகமது வந்து என்கிட்ட சொன்னா நான் சொல்றேன், நான் சாட்சி சொல்றேன் உனக்கு, என்ன விட்டுரு இப்போ. எந்த அளவுக்கு அவனுக்கு
ஆணவம் இருந்தது பாருங்க, ஈகோயிசம் இருந்தது பாருங்க. சம்திங் ஹஸ் ஸ்டாப்டு தெம். என்ன சம்திங் அது? இந்த உலக மோகம், இந்த ஸ்டேட்டஸ், இந்த ஃபேம், இந்த நேம் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ இது வந்து உங்க கண்ணில் வந்து திரை போட்டுரும். எப்படி ஃபிரௌனுக்கு திரை போட்டுச்சோ அந்த மாதிரி வந்து ஆணவம் என்பது மிகப்பெரிய ஒரு நோய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸ்ல எப்படி சொல்றானா, தற்பெருமை என்பது என்னுடைய ஆடை. அல்லாஹ் தஆலா சொல்றான், தற்பெருமை என்னுடைய ஆடை, அந்த ஆடையை நான் மட்டும் தான் போடுவேன், வேற யாரும் அந்த ஆடை யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு யாருக்குமே தற்பெருமை இருக்கக்கூடாது. இருந்தா நான் எனக்கு மட்டும் தான் தற்பெருமை இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் பெருமைக்குரியவன், பெருமைக்கெல்லாம் அல்லாஹ் பெருமைக்குரியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ஆக அல்லாஹ் மட்டும் தான் பெருமைக்குரியவன், நாம் எல்லாம் பெருமைக்குரியவர்கள் கிடையாது. தற்பெருமை, ஆணவம், தலைகணம் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் அது நம்ம கண்ணுக்கு திரை போட்டு விடும், நம்மளுடைய ஈமான் பறிப்போய் விடும், நமக்கு குஃப்ருக்கு போய் நம்ம வந்து சென்று விடும் என்று ஒரு படிப்பினையும் நாம் வந்து பார்க்கின்றோம். ஆக ஃபிரௌனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மாதிரி நிறைய படிப்பினைகள் நம்ம வந்து பார்க்கின்றோம். உங்களுடைய அல்லாஹ் எதை நாடி விட்டானோ அது கண்டிப்பாக அல்லாஹ் செய்தே விடுவான். அல்லாஹ் எது செய்யக்கூடாதுன்னு நினைச்சானோ அது செய்யவே யாராலையும் முடியாது, எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் சரியே. அல்லாஹ் மட்டும்தான் ஹார்ட்ஸுடைய அந்த இதயத்துடைய கண்ட்ரோல் வைக்கக்கூடியவன், வேற யாரையும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஃபிரௌனாக இருந்தாலும் சரியே, யாரும் வந்து யாரையுடைய மனசையும் கரெக்ட் பண்ண முடியாது, கெடுக்க முடியாது, அவங்களையே கெடுத்துக்கிட்டாலே சரியே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. 4வது படிப்பினை நம்ம பார்த்தது வந்து, எந்த ஒரு அப்ரெசர்ஸ், எந்த ஒரு கொடுங்கோல், எந்த ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கு நாம் எதிர்த்து பேச வேண்டும். எப்படி அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனுடைய மனைவி, அந்த அந்த அடிமை பெண், அந்த ஹேர் டிரெஸ்ஸர், அந்த குழந்தைகளை கொன்ற அதுவும் அவங்க எல்லாம் எப்படி பேசினாங்க, அதே மாதிரி நாமளும் இன்றைக்கு இழக்கக்கூடிய எல்லா இன்ஜஸ்டிஸ்க்கும் அப்ரெஷனுக்கும் நம்ம எதிர்த்து நம்ம குரல் தர வேண்டும். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். 5வது வந்து நம்ம பார்த்தது வந்து, எல்லா சாதனங்களும் அல்லாஹ் நாடியவாறு அல்லாஹ் தஆலா மாற்றுவோம். அது லிவிங் திங்கா இருக்கட்டும், நான் லிவிங் திங்கா இருக்கட்டும், அது வுட்டா இருக்கட்டும், அது அயனா இருக்கட்டும், அது நதியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், அல்லாஹ் அதை மாத்தணும்னா நெருப்பை வந்து குளிர்ச்சியா மாத்திடுவான், தண்ணீரை வந்து பூமியா மாத்திடுவான் அல்லா தாலா, வுட்டை வந்து பாம்பா மாத்திடுவான் அல்லா தாலா. எல்லா தாலா நாடினால் எது வேணா செய்வான். ஸோ அல்லாஹ் கிட்ட நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். பிளைண்ட் ட்ரஸ்டிங் ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வில் டேக் அஸ் டு ஹியர் ஆஃப்டர் ஜன்னத்துல நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அல்லாஹ் தஆலா வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணணும். கடைசியாக நம்ம பார்த்தது வந்து, நம்மளுடைய அந்த ஆணவம், தலைகணம் நமக்கு வந்து குஃப்ருக்கு போய் சென்று நமக்கு வந்து போய் சேர்ந்தோம். அதனால குஃபுர் நம்ம அடையக்கூடாது என்றால் நம்ம தலைகணம் இருக்கக்கூடாது, தற்பெருமை செய்யக்கூடாது. ஆக நம்ம வி ஹாவ் டு பி வெரி ஹம்பிள். அல்லாஹ் தஆலா வந்து சூரே ஃபுர்கான்ல சுட்டி காட்டும் போது, அல்லாஹுடைய அந்த ரஹ்மானுடைய உண்மையான அடியார்கள் யார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பட்டியலிடுவான். சூரே ஃபுர்கான் 25வது சூறால ரஹ்மானுடைய உண்மையான அடியார்கள். இங்க ரஹ்மான் அல்லாஹ், ரஹ்மான் சொன்னாவே அங்க ரொம்ப கருணை மிக்கவன். அங்க கருணை மிக்கவனுடைய அடிமைகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்க பூமியில் பணிவோடு நடப்பார்கள், பூமியில் பணிவோடு நடப்பார்கள், ரொம்ப ஹம்பிளா, டவுன் டு எர்த்தா அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் அதான் சொல்றான். ரஹ்மானுடைய அடிமைகள் யார் என்றால் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் சொல்றது, தே வில் பி ஹம்பிள். எவ்வளோ பறந்தாலும் அவங்க வந்து தரையில தான் இருப்பாங்க, ரொம்ப பறக்க மாட்டாங்க, ஹம்பிளா இருப்பாங்க, டவுன் டு எர்த்தா இருப்பாங்க அவங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ரஹ்மானுடைய ஸ்லேவ்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எந்த விஷயங்களை நம்ம வந்து கேட்டோமோ, நல்ல விஷயங்களை அது செய்வதற்காக வேண்டி தௌஃபீக் செய்வானாக. எந்த தீய விஷயங்களை ஃபிரௌன் செய்தானோ அந்த விஷயங்களிலிருந்து நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து பாதுகாப்பானாக. நாளைக்கு மறுமையில நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வந்து சோனத்தை கொடுத்து ஜஹன்னமிலிருந்து அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்ம வந்து பாதுகாப்பானாக என்று கூறிய வண்ணம் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.